வாரணாசியில ஒரு எளிய குடும்பத்துல பிறந்தவர் கோவிந்த் ஜெய்ஸ்வால். அவருடைய அப்பா நாராயண் ஒரு ரிக்ஷாக்காரர். அவருடைய அம்மா கோவிந்த் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மூளை காய்ச்சலால இறந்துட்டாங்க. கரண்ட் கூட இல்லாத ஒரு சின்ன அறையில வாழ்ந்தாரு கோவிந்த். பக்கத்து வீட்டு எந்திர சத்தங்களுக்கு மத்தியில காதுல பஞ்சு வச்சு படிச்சாரு கோவிந்த். அவருக்கு 11 வயசு இருக்கும் போது ஒரு பணக்கார நண்பன் வீட்டுக்கு போனாரு. அங்க ரிக்ஷாக்காரன் மகனுக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டாரு. அந்த அவமானம் அவர் மனச ரொம்ப காயப்படுத்துச்சு. கோவிந்த் இத அவங்க ஆசிரியர்கிட்ட பகிர்ந்தப்போ அவங்க கோவிந்த் மனசுல ஒரு விதை விதைச்சாங்க. நீ IAS ஆகி இந்த சமூகத்தை மாத்து. அன்னைக்கு 12 வயசு கோவிந்த் முடிவு செஞ்சாரு, நான் IAS ஆவேன். காலேஜ் முடிச்ச பிறகு UPSC தேர்வுக்கு தயாராக டெல்லிக்கு போனாரு. அவருடைய அப்பா அவருடைய கடைசி நிலத்தை வித்து 40,000 ரூபாய் கொடுத்தாரு. ஆனா பணம் பத்தல. கோச்சிங் சென்டர்ல சேர முடியாத கோவிந்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் டியூஷன் எடுத்தாரு. ஒரு கப் டீக்கு செலவு பண்ற 5 ரூபாயை கூட சேமிச்சாரு. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தொடர்ந்து படிச்சாரு. 2006ல 22 வயசுல கோவிந்த் UPSC தேர்வை முதல் முறையிலேயே அவரு 48வது இடத்தை பிடிச்சாரு. இந்தியாவின் மிக கடினமான எக்ஸாம்ல 48வது இடம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தேர்வு முடிவு வெளியான போது கோவிந்தோட கண்கள்ல கண்ணீர். அவங்க அப்பாவை கூப்பிட்டு நான் IAS பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாரு. அந்த நிமிஷம் நாராயண் ஜெய்ஸ்வால் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். தன்னுடைய மகன் வெற்றி பெற்றது அவருடைய தியாகங்களுக்கு கிடைச்ச பரிசு. கோவிந்த் தன்னுடைய முதல் சம்பளத்தை அவங்க அப்பாவுடைய கால் காயத்துக்கு சிகிச்சை அளிக்க செலவு செய்தாரு. ஒரு மகன் தன் தந்தையுடைய வலியை முதலில் குணமாக்கினான். இதை விட ஒரு அழகான கதை இருக்க முடியுமா? ஒரு நாள் ரிக்ஷாக்காரனோட பையன் சொல்லி அவமானப்படுத்தப்பட்ட கோவிந்த் இன்னைக்கு கோவிந்த் ஜெய்ஸ்வால் இந்திய அரசின் உயர்கல்வித்துறையில இணை செயலாளராக பணியாற்றுகிறார். அவருடைய மனைவி சந்தனா சௌத்ரி ஒரு IPS அதிகாரி. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு உத்வேகமான காதல் கதையாவும் இருக்குது. கோவிந்த் ஒரு முறை சொன்னாரு, எந்த மொழியும் முக்கியம் இல்ல, நம்பிக்கை தான் முக்கியம். நான் ஹிந்தியில படிச்சு வெற்றி பெற்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க எண்ணங்களை தெளிவா வெளிப்படுத்த முடிஞ்சா யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. இவருடைய ஸ்டோரி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். உங்களுடைய பின்னணி, உங்க பெற்றோருடைய தொழில், இல்ல உங்க பண வசதி, இது எதுவுமே உங்களை நிர்ணயிக்காது. உங்க உழைப்பு மட்டும்தான் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டும். உங்கள் கனவு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை அடைய முடியும். ஆனால் அதற்கு உங்கள் உழைப்பு, தியாகம் மற்றும் நம்பிக்கை தேவை.